கிறிஸ்தவ வாழ்க்கையின் உயிர் நாடியான ஒரு காரியத்தை குறித்து ஏற்கனவே காலை ஜெபத்தில் ஒரு நாளோ 2 நாளோ பேசினேன். அதே காரியங்கள் மறுபடியும் பேச விரும்புகிறேன், இன்னும் சில காரியங்களோடு கூட சேர்ந்து. கிறிஸ்தவ வாழ்க்கையின் உயிர் நாடி என்ன? ஒருத்தர் பதில் சொல்லியிருக்கிறாங்க. என்னது அது? ஜெபம். அல்லேலூயா. ஜெபத்தை குறித்து தான் இந்த காலை வேளையில் நம்ம ஒரு சில நிமிடங்கள் தியானிக்க போகிறோம். எல்லாரும் ஜெபம் பண்ண அறிந்தவர்கள் தான். ஜெபம் பண்ண அறிந்தவர்கள கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த ஜெபம் என்பது எல்லா மதத்திலும் இருக்குது. நமக்கு அதில் ஜெபம் அப்படின்னு பேர் வச்சா முஸ்லீம்கள் அதை தொழுகைன்னு சொல்லுவாங்க. இந்துக்கள் என்ன சொல்லுவாங்க? பிரார்த்தனை, பஜனை, பூஜை. அப்போ எல்லா மதங்களிலும் இந்த பிரார்த்தனை அல்லது ஜெபம் அல்லது தொழுகை என்கிற காரியங்கள் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நீங்களும் ஜெபிக்கிறோம், அவர்களும் ஜெபிக்கிறார்கள், நம்ம எல்லாரும் ஜெபிக்கிறோம். ஆனால் நம்முடைய ஜெபத்தில் என்ன வித்தியாசம், வேதம் எப்படி நமக்கு ஜெபத்தை கற்றுக் கொடுக்கிறது என்பதை குறித்து நம்ம சில காரியங்கள் கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. சரியான ஜெபம் என்னன்னு தெரியறதுனால தான் நம்ம பிள்ளைகள் இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க. ஒரு சின்ன பிள்ளை ஜெபம் பண்ணா, அவங்க அப்பா ஜெபம் பண்ணு நேர் முட்டி, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், புதுசாக கேட்குற மாதிரி கேட்காதீங்க, புதுசாக கேட்காதவங்க கேளுங்க. போய் ஜெபம் பண்ணிட்டு வா அப்படின்னா அந்த புள்ள நேராக முட்டி போட்டு ABCDEFGHIJKL அப்புறம் என்னது, ஆமாம் Z வரைக்கும் சொல்லி முடிச்சாச்சு. அவங்க அப்பா கேட்டாங்க, நீ என்ன பண்ணேன்னு? நான் ஜெபம் பண்ணேன். நீ எங்கே ஜெபம் பண்ண? நீ ABCD தானே சொல்லிட்டு வந்தேன். ஆண்டவருக்கு தெரியும் எனக்கு என்னெல்லாம் தேவைன்னு. அவர் இந்த ABCDயில் அவரே வார்த்தையை ஃபார்ம் பண்ணி என்ன பண்ணிக்குவார். அதனால தான் நம்ம பிள்ளைகளுக்கு இன்றைக்கி ஜெபம்னா என்னன்னு தெரியல. ஜெபம்னு தெரியாத வரைக்கும் ரட்சிப்பு என்ன செய்யாது, தெரியாது. அப்போ ஜெபம் என்பது என்ன? இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையிலிருந்து நாம் இந்த ஜெபத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. லூக்கா புஸ்தகம் 3வது அதிகாரம். இயேசு கிறிஸ்துடைய ஜெபத்தை குறித்து தான் வாசிக்க போகிறோம். 3வது அதிகாரம் 21வது 22வது வசனத்தை வாசிங்க. ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்றபோது இயேசுவும் ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணி. இப்போ கேள்வி என்னன்னா, இஸ்லாமியர்கள் இந்த கேள்வி நம்ம கிட்ட கேட்குறாங்க. இயேசு ஜெபம் பண்ணினாருங்கிறீங்களே, இயேசு கடவுள்னா அவர் எதுக்கு ஜெபம் பண்ணணும்? அவரே ஜெபம் பண்ணினானா அப்புறம் அவர் எந்த கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணார்? இப்போ இதே கேள்வி நான் முடிச்சதுக்கப்புறம் உங்ககிட்ட கேட்டப்போ நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? தெரியாது பாஸ்டர். சரி, இயேசு முதலாவது ஏன் ஜெபம் பண்ணினார் அப்படின்னு ஒரு கேள்வி. இயேசு ஏன் ஜெபம் பண்ணாரு? இந்த பூமிக்கு இயேசு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? 2000 வருஷம் தான் ஆச்சு. கடவுளாக ஒருத்தர் இருக்கணும்னா அவர் 1000 வருஷம் 500 வருஷம் 2000 வருஷம் இருந்தால் பத்தாது. அவர் எப்படிப்பட்டவராக இருக்கணும்? உலகம் உண்டாவதற்கு முன்பு இருந்து கடைசி வரைக்கும் இருக்கணும். அப்படி இயேசு இருந்தாரா? கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்குல்ல, என்ன கேட்குறீங்கன்னு. அப்படித்தான் இயேசு இருந்தார். அல்லேலூயா. அவர் இயேசு என்று பெயரில் அறியப்பட்டது தான் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே தவிர, இயேசு என்ற பெயரிலே அறியப்படாத போது வார்த்தையாகிய தேவனாக, சர்வ வல்லமையுள்ள தேவனாக, ஆதியும் அந்தமுமாக, அல்பாவும் ஒமேகாவுமாக, உலகம் உண்டாவதற்கு முன்பிருந்து அவர் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன புதுசாக நடந்துச்சுன்னா, இந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் மனிதனாக வந்தார். அப்போதான் இயேசு என்று அறியப்பட்டார். அப்ப இயேசு ஏன் ஜெபம் பண்ணினார் என்று சொன்னால், அவர் மனிதனாய் பூமிக்கு வந்ததினால ஜெபம் பண்ணினார். அல்லேலூயா. அவர் மனிதனாய் பூமிக்கு வந்ததினாலே அவர் கடவுள் இல்லை என்று சொல்லுகிற அர்த்தம் கிடையாது. அவர் மனிதனாய் பூமிக்கு வந்ததுக்கு காரணம் என்ன? நம்ம புரிந்து கொள்றதுக்காக. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த பிள்ளைங்க அப்பா கிட்ட விளையாட சொல்லி கேட்கும். அந்த பிள்ளைங்க எப்படியெல்லாம் விளையாடுதோ அதே மாதிரி அப்பா என்ன செய்யணும்? விளையாடணும். அந்த பிள்ளைகள் அப்பா வந்து யானை மாதிரி எல்லாம் என்ன பண்ணுவார்? முதுகில் வச்சு தூக்கிட்டு போவார். இப்போ இந்த அப்பா குழந்தையாயிட்டாரா? அப்பாவா? அப்பா குழந்தையா? அப்பா யாரு தான்? அப்பா தான். ஆனால் அந்த குழந்தைக்காக, குழந்தையுடைய சந்தோஷத்துக்காக, குழந்தையுடைய தேவைக்காக தான் என்னவா மாறுறாரு? ஒரு குழந்தை மாதிரி மாறி அந்த குழந்தைக்கு எல்லா விதத்திலையும் தன்னை ரிலேட் பண்ணுறார். அப்போ நமக்கு, மனிதர்களுக்கு, அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஒரு தேவைன்னு வந்தபோது அவர் மனிதனாக இந்த பூமிக்கு வந்தார். அதை நம்ம சரியாய் புரிந்து கொள்ளணும்.
மனிதனாய் பூமிக்கு வந்தார் என்பதைத்தான் எபிரேயர் புஸ்தகத்தில் 2வது அதிகாரத்தில் 14-15 வசனங்களில் நம்ம வாசிக்கிறோம். எதற்காக அவர் இந்த பூமிக்கு வந்தார் என்கிற ஒரு காரியம். பிள்ளைகள்னா யாரு? நம்ம தான் பிள்ளைகள். அவராலே படைக்கப்பட்ட எபிரேயர் 2வது அதிகாரம் 14-15. அவராலே படைக்கப்பட்ட அவருடைய ஜனங்கள், அந்த பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்கிறபடினாலே, அல்லேலூயா, அவர்களைப் போல அவர் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். அப்படின்னா கடவுளுக்கு என்ன இல்லை? மாம்சமும் இல்லை, இரத்தமும் இல்லை. மாம்சமும் இரத்தமும் நமக்கு இருந்துச்சுன்னா சரீரத்தில் என்ன இருக்கும்? வியாதியும் பலவீனம் இருக்கும். அப்போ கடைசி வரைக்கும் வியாதி பலவீனம் இருக்கும். ஆனால் கர்த்தர் நமக்கு தேவையான பலனை தருவார். அல்லேலூயா. ஒரு நாள் நம்ம சரீரத்தில் வியாதியே இருக்காது, அன்னைக்கு நமக்கு வேற சரீரம் இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேருக்கு அந்த சரீரம் வேணும்னு ஆசைப்படுறீங்க? ஆசைப்படுங்க. ஏற்ற நேரத்தில் கர்த்தர் நம்மை மறுரூபமாக்கும் போது தருவார். அல்லேலூயா. அப்போ பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்கிறபடினாலே அவரும் அந்த பிள்ளைகளுக்காக மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக இந்த பூமிக்கு அவர் வந்தார். அதனால தான் அவர் இயேசு என்று அழைக்கப்பட்டார். அப்போ இயேசுவாய் பூமிக்கு வந்தபோது அவர் என்னவாய் இருந்தார்? மனிதனாக இருந்தார். அதே நேரத்தில் அவர் தேவனாகவும் இருந்தார். இப்போ தன்னுடைய மனுஷீகத்திலே அவர் தேவனை நோக்கி, கடவுளை நோக்கி அவர் ஜெபிக்கிற ஜெபத்தை தான் லூக்கா புஸ்தகம் 3வது அதிகாரத்தில் வாசித்தோம். அடுத்த கேள்வி என்ன வரும்னா, இயேசு ஒரு தேவனை நோக்கி கூப்பிட்டாருன்னா அந்த தேவன் யார்? நான் இடையில நம்ம வாலிப தம்பிக்கிட்ட ஒரு நாள் கேட்டுட்டு இருந்தேன், நம்ம திருத்துவம் தெரியுமாடா உங்களுக்கு அப்படின்னு. அதில் ஒருத்தன் பதில் சொன்னான், ஆமாம் தெரியுமேனு. சிஎஸ்ஐ, கேத்தலிக்கு, பென்டிகாஸ்ட். எப்படி? அப்போ இதெல்லாம் இன்றைக்கு நமக்கு தேவையாயிருக்கிறது. நம்ம திரியேகம் என்ன? சிஎஸ்ஐ, கேத்தலிக்கு, பென்டிகாஸ்ட் அல்ல. நம்முடைய திரியேகம் என்பது பிதாவாகிய தேவன், வார்த்தையாகிய அல்லது குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியாகிய தேவன். இந்த குமாரனாகிய தேவனைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? இயேசு கிறிஸ்துன்னு சொல்றோம். நம்முடைய தெய்வம் என்பது 3 நபர்கள். எத்தனை நபர்கள்? 3 நபர்கள் அடங்கிய ஒரே தெய்வம். அல்லேலூயா. அதனால தான் இயேசு பிதாவை நோக்கி ஜெபித்தார் என்று சொல்லுவதும், அல்லது பிதா இயேசுவிடத்தில் பேசினார் என்று சொல்லுவதும், இயேசு பரிசுத்த ஆவியானவரை அனுப்பினார் என்று சொல்லுவதும் ஒன்றுக்கொன்று முரண்பாடான விஷயம் அல்ல. காரணம் என்ன? இந்த 3 நபர்கள் தான் நம்முடைய ஒரே தெய்வம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, 3 நபர்கள் ஒரு. நீங்கள் சொல்லுங்கன்னு சொன்னேன், என்னை பார்க்கக்கூடாது, சொல்லணும். அப்புறம் இன்னொரு யாராவது வந்து கேட்டாங்கன்னா திரியேகம் என்ன? சிஎஸ்ஐ, கத்தோலிக்கம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, 3 நபர்கள் ஒரே தெய்வம். சரி, அப்போ இயேசு என்னவா இருந்தார்? மனிதனா இந்த பூமியில் வந்தபோது அவர் ஜெபித்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறேன். சரி, அவருடைய ஜெபத்தை குறித்து அடுத்து நம்ம சில காரியங்கள் வாசிக்கலாம். அடுத்து இந்த வசனம் 3:21 வாசிச்சோமே, இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜெபித்தார். அடுத்த கேள்வி என்னன்னு, இயேசுக்கு ஞானஸ்நானம் தேவையா? தேவையில்லை. நமக்கு தேவையா? ஆமாம். அல்லேலூயா. ஞானஸ்நானம் எடுத்த புண்ணியவான்கள்லாம் கையை உயர்த்துங்க பார்க்கலாம். ஞானஸ்நானம் ஸ்தோத்திரம், நிறைய பேர் எடுத்திருக்கிறீங்க. ஞானஸ்நானம் எடுக்காதவங்க சீக்கிரம் எடுத்துருங்க. சிலர் பாஸ்டர் எங்களுக்கு 2வது ஞானஸ்நானம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும், அதையும் கன்சிடர் பண்ணுறோம். அல்லேலூயா. சரி, சீக்கிரம் ஞானஸ்நானம் எடுத்துருங்க. கேள்வி என்னன்னா, யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் கொடுத்தார். இயேசுதான் என்னவே செய்யலை, பாவமே செய்யலையே. அவர் எதுக்கு ஞானஸ்நானம் எடுக்கணுங்கிற ஒரு கேள்வி. எதுக்காக இயேசு ஞானஸ்நானம் எடுக்கணும்? இல்லை, இன்னொரு பதில் இருக்குது. எதுக்காக இயேசு ஞானஸ்நானம் எடுக்கணும்? தன்னை பாவ மனிதர்களோடு கூட அடையாளப்படுத்துவதற்கு. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். டு ஐடென்டிஃபை ஹிம்செல்ஃப் வித் தி சின்னர்ஸ். பாவிகளோடு தன்னை அடையாளப்படுத்துவதற்கு. உலகம் என்ன செய்கிறது? தங்களை வித்தியாசமானவர்களாக காண்பிக்கும் போது இயேசு தன்னை எல்லாரோடும் கூட அடையாளப்படுத்தினார். அதனால தான் இயேசு மேன்மையானவர். எத்தனை பேருக்கு புரியுது? உலகத்தில் இன்றைக்கு நிறைய கடவுள்கள் கடவுளுக்கு குறித்ததான நிறைய காரியங்கள் எல்லாம் சொல்லும்போது
அந்த கடவுளுடைய காரியங்களில் இந்த மனுஷன் தான் பக்கத்தில் வரணும், இந்த மனுஷன் தூரமாக நிற்கணும், அந்த மனுஷன் பயங்கர தூரமாக நிற்கணும் என்றெல்லாம் உலகம் கற்றுக் கொடுக்கும்போது இயேசு எந்த மனிதனையும் தூரப்படுத்தாதபடி அவனோடு கூட நான் இருக்கிறேன் என்று அவனோடு தன்னை அடையாளப்படுத்தினாரே, அதுதான் அவருடைய ஹியூமனிட்டி. அல்லேலூயா. அப்போ இயேசு ஏன் ஞானஸ்நானம் எடுத்தார்? உங்களோடும் என்னோடும் கூட தன்னை அடையாளப்படுத்தி கொள்வதற்காக அவர் ஞான ஸ்நானம் எடுத்தார். இப்போ ஞான ஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணும்போது வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. வானம் திறந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? வானம் திறந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? அப்படியே வானம் திறந்துருச்சுங்க, அதை விட்டுருங்க. வானம் திறந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கெல்லாம் வானம் திறக்கணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வானம் திறக்கணும். வானம் திறக்கணுங்கிற வார்த்தையுடைய அர்த்தம் என்ன? ஜெபத்துக்கு பதில் கிடைக்கணும். எல்லா நேரமும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது வானம் திறக்குமா? திறக்காது. சிம்பிள் மீனிங் என்ன? நீங்கள் ஜெபிக்கும் போது வானம் திறக்கணும்னா பதில் கிடைக்கணும், ஜெபத்துக்கு பதில் கிடைக்கணும். உபாகம புஸ்தகம் 28வது அதிகாரம் 23வது வசனத்தில் வாசித்தீங்கன்னா அங்கே கர்த்தர் சொல்லும்போது, நீ இந்த உபதேசத்தின்படி எல்லாம் என்னுடைய கட்டளைகளின்படி எல்லாம் நீ நடக்கலைன்னு சொன்னா உனக்கு மேலே இருக்கிற வானம் வெண்கலம் போல இருக்குங்கிறார், பூமி இரும்பா இருக்குங்கிறார். அப்போ வானம் வெண்கலமாக இருப்பது அல்லது வானம் திறக்கப்படாமல் இருப்பது என்பது எதை குறிக்கிறது? ஜெபத்துக்கு பதில் வராததை குறிக்கிறது. வானம் திறக்கப்படுவது எதை குறிக்கிறது? ஜெபத்துக்கு பதில் வருவதை குறிக்கிறது. அல்லேலூயா. அப்போ இயேசு ஜெபம் பண்ணின போது வானம் என்ன செஞ்சது? திறந்தது. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஜெபத்துக்கு பதில் வந்தது. இன்றைக்கு நம்மெல்லாம் ஜெபிக்கிறோம், ஜெபத்துக்கு பதில் வருதா அப்படிங்கிறத சிந்திக்கணும். இப்போ ஜெபத்துக்கு பதில் வரணும்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும்? அதைத்தான் நம்ம இயேசுவுடைய ஜெபத்தில் பார்க்கிறோம். இயேசு ஜெபித்தார், வானம் திறந்தது. வானம் திறந்ததுன்னு என்ன அர்த்தம்? ஜெபத்துக்கு பதில் வந்தது என்று சொல்லி அர்த்தம். அப்போ ஜெபத்துக்கு பதில் வரணும்னா இயேசு என்ன செய்தாராமா? ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணினார். அல்லேலூயா. ஞானஸ்நானத்தை குறித்து வேதம் சொல்லும்போது மத்தேயு புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் 3வது அதிகாரத்தில் இயேசு ஞானஸ்நானம் எடுக்க யோவான் இடத்துல வரும்போது யோவான் சொல்லுகிறார், எங்கிட்டலாம் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? ஞானஸ்நானம் எடுக்கக்கூடாது. நான் உம்மிடத்தில் ஞானஸ்நானம் எடுக்கும்போது நீர் என்னிடத்தில் எடுக்கலாமா அப்படின்னு யோவான் இயேசுவை பார்த்து கேட்கிறார். அதற்கு ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியை நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாயிருக்கிறது. சரியா? அப்போ ஞானஸ்நானம் எடுப்பதுங்கிறது இன்னொரு அர்த்தம் என்ன? நீதியை நிறைவேற்றுவது. இப்போ ஏன் ஜெபத்துக்கு எனக்கு பதில் வரணும்னு சொன்னால் நான் செய்ய வேண்டியது என்னன்னா கர்த்தருடைய நீதியை நிறைவேற்றணும். இன்னொரு விதத்தில் சொல்லணும்னா எதெல்லாம் கர்த்தருடைய பார்வையில் நீதியாக இருக்குமோ அதை நான் செய்வேன் என்றால் என் ஜெபத்துக்கு பதில் வரும். ஆமென். புரிஞ்சுதா உங்களுக்கு? என் ஜெபத்துக்கு எப்போ பதில் வரும்? எதெல்லாம் கர்த்தருடைய பார்வையில் நீதியாக இருக்குமோ அதை நான் செய்வேன் என்று சொன்னால் என் ஜெபத்துக்கு என்ன வரும்? பதில் வரும். பக்கத்தில் பார்த்து கேளுங்க, உங்கள் ஜெபத்துக்கு பதில் வருதா? பதில் வராமல் நீங்கள் ஜெபம் பண்ணி என்ன பண்ண போகிறீங்க? அப்படி நிறைய பேர் ஜெபம் பண்ணுறாங்க, ஆனால் அந்த ஜெபத்துக்கு என்னவே வரல, பதிலே வரல. ஏசாயால ஒரு வசனத்தை வாசிக்கிறோம், உங்கள் ஜெபங்கள் எங்கே இருக்கிறது? 59வது அதிகாரம் 1-2 வசனங்களில் வாசிக்கும் போது, ரட்சிக்க கூடாதபடி கர்த்தருடைய கை என்ன செய்யலை? குறுகி போகலை. நம்மெல்லாம் இன்னைக்கு ஜெபம் பண்ணுறோம், ஆண்டவரே உம்முடைய கரத்தை நீட்டும் ஆண்டவரே, தொடும் ஆண்டவரே, திறந்து விடும் ஆண்டவரே அப்படிங்கிறோம். சரி, அவர் கையை நீட்டினா எல்லாமே என்ன செஞ்சிடும்? நடந்துரும், நமக்கே தெரியும். ஆனால் வசனம் சொல்லுது, ரட்சிக்க கூடாதபடி கர்த்தருடைய கை என்ன செய்யலை? குறுகி போகவில்லை. அடுத்து, கேட்க கூடாதபடி அவருடைய செவி. அப்போ நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறாரா? விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? கேட்க கூடாதபடி அவருடைய செவி மந்தமாகவே இல்லை. அப்போ மந்தமாகவும் இல்லை, கை குறுகி போகவும் இல்லை, எல்லாமே அவரால் முடியும்னு சொன்னா ஏன் என் ஜெபத்துக்கு இன்னும் பதில் வரல? ஏன் இவ்வளவு நாள் நான் உபவாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், ஏன் ஜெபத்துக்கு பதில் வரல? 2வது வசனத்தில் சொல்றாரு, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது, உங்கள் பாவங்கள் அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. அப்போ தேவ நீதியை நான் செய்யும் போது என் ஜெபத்துக்கு பதில் வருது. அல்லேலூயா. அப்போ எதெல்லாம் நீதியா இருக்கும்? எதெல்லாம் நீதியா இருக்கும்? நீங்களே யோசிச்சு பாருங்க, எதெல்லாம் நீதியா இருக்கும்? எதெல்லாம் நீதியா இருக்கும்? ரொம்ப சிம்பிளுங்க. கர்த்தருக்கு பிரியமானதை செஞ்சா அது கர்த்தருக்கு நீதியா இருக்கும்.
கர்த்தருக்கு பிரியமில்லாததை செஞ்சா அது எப்படி இருக்காது? நீதியாக இருக்காது. உதாரணத்துக்கு வாசிங்க, அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் அருமையான அப்போஸ்தலர்கள் ஒரு வார்த்தை கேட்குறாங்க பாருங்களேன். ஸ்தோத்திரம் 5வது அதிகாரத்தில் 28வது வசனத்துடைய 29வது வசனத்தை வாசிப்பீர்கள் என்று சொன்னால் வாசி. மற்ற அப்போஸ்தலரும் பேதுருவும் ஒரு வார்த்தை சொல்றாங்க, மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ எது நீதி? நான் கர்த்தருக்கு கீழ்ப்படிவேன் என்றால், கர்த்தரை பிரியப்படுத்துவேன் என்றால், அவருக்கு முன்பாக செம்மையாக இருக்கிறதை நான் செய்வேன் என்றால், அவருக்கு முன்பாக நீதியாக இருக்கிறதை நான் செய்வேன் என்று சொன்னால், அது தேவனுக்கு முன்பாக நீதியாக இருக்கும். அப்படி நான் நீதியை செய்யும்போது நிச்சயமாகவே கர்த்தரின் ஜெபத்துக்கு பதில் தருகிறார். ஏனென்றால் அவருக்கு பேர் என்ன பேரு தான்? ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபத்துக்கு பதில் தருகிறவர். அப்போ நீ செய்யறத நீதியா செஞ்சேன்னா கர்த்தர் உனக்கு பதில் தருவார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்க ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் தருவார். கண்டிஷன் என்ன? நீங்க நீதியா செய்யணும். நம்ம ஆண்டவர் நீ எத்தனை வேணா ஊழல் பண்ணிட்டு வந்து காணிக்க போடுன்னு சொல்ல மாட்டார். அப்படி மட்டும் சொல்லியிருந்து காணிக்கை பெட்டி நிறைஞ்சிருக்கும். அப்படி தானே? இன்னைக்கு நிறைய காணிக்கை பெட்டி, நிறைய உண்டியிலெல்லாம் பயங்கரமாக என்ன செய்யுது? நிறையுது. அந்த உண்டியில் போகிற பணமும் சரி, ஸ்விஸ் பேங்க்கில் போகிற பணமும் சரி, எல்லாம் ஒரே மாதிரி தான். நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்குதா? ஆமாம். நம்ம உண்டியில் ஏன் நிறைய மாட்டேங்குது அப்படின்னா, ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ பாத்திரமாக இல்லாமல் என்ன செய்யாத, காணிக்கையை கொண்டு வந்து போடாத. நீ காணிக்கையை போடுறதுனால யாருக்கும் எந்த பிரயோஜனம் கிடையாது. இதை காட்டிலும் ஆண்டவர் இன்னும் மேன்மையான ஒரு வார்த்தை சொன்னார். நீ காணிக்கை செலுத்த வரும்போது உனக்கு முதல்ல என்ன வரணும் தெரியுமா? ஒரு உணர்வு வரணும். என்ன உணர்வு? நான் கர்த்தருக்கு எத்தனை லட்சம் கொடுக்க போகிறேன் தெரியுமா? இந்த உணர்வு அல்ல. என்ன வரணும்? நான் கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்க போறேனே, இந்த காணிக்கையை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுவாரா? அல்லேலூயா. நீங்க 2 பணம் போட்டாலும் ஏற்றுக்கொள்வார், 2 கோடி போட்டாலும் அவர் என்ன செய்வார்? ஏற்றுக்கொள்வார். ஆனால் ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி நமக்கே ஒரு சிந்தை வரணும். இந்த காணிக்கையை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுவாரா? சரி, ஏற்றுக்கொள்ளலைன்னா ஏற்றுக்கொள்ளுவாரான்னு சிந்திக்கும் போது ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, நீ காணிக்கை செலுத்த வரும்போது உன் பேரில் உன் சகோதரனுக்கு ஒரு குறை உண்டு என்று நினைவு கூறுவாயானால். எப்படி? இப்போ எனக்கு கார்த்தி பிரதர் மேலே ஒரு வருத்தம், கார்த்தி பிரதருக்கு என் மேலே வருத்தம் இல்லை, சரியா? இப்போ அவர் காணிக்கை கொடுக்க வராரு, அவர் என்ன செய்யணும்? எனக்கு பாஸ்டர் மேலே வருத்தம் இல்லைன்னு காணிக்கை போடுறதல்ல விஷயம். எனக்கு அவர் மேலே ஒரு வருத்தம் இருக்குதுன்னு சொல்லி அதைய முதல்ல என்ன செய்யணுமாமா? நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு விளங்குது? நம்ம இன்னைக்கு யார் கேட்டால் என்னங்க, யார் கஷ்டப்பட்டா என்னங்க? இல்லை, நீங்கள் சரியாக இயேசுவை பின்பற்றணும், சரியாய் வசனத்தை ஃபாலோ பண்ணணும்னா வேதத்தில் சொல்லப்பட்டதை ஃபாலோ பண்ணணும். அப்போ நம்ம இன்னைக்கு காணிக்கை போட வரும்போது வசனம் சொல்லுது, உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டானால் முதல்ல காணிக்கை அங்கேயே வச்சுட்டு நீ போய் அவனோடு கூட என்ன செய்? ஒப்புரவாகிட்டு வா. அல்லேலூயா. அதுக்கப்புறம் உன் காணிக்கையை செலுத்து. சிலர் இருக்கிறாங்க, நீங்கள் என்ன பேசினாலும் அவங்களுக்கு புரியவே புரியாது. அவங்ககிட்ட போய் எப்படி ஒப்புரவாகிறது? அட்லீஸ்ட் போய் கடைசி கட்டத்துக்கு நான் செஞ்சது உங்களுக்கு தப்பாக இருந்தால் என்ன செய்யுங்க? மன்னிச்சுக்குங்க. அல்லேலூயா. அவங்களுக்கு புரியுதோ, அவங்க மன்னிக்கிறாங்களோ, அதெல்லாம் யாரு பாடு? அவங்க பாடு. அட்லீஸ்ட் நம்ம பேரில் என்ன இருக்காது? பிரச்சனை இருக்காது. நான் சொல்கிறது எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? என் மேலே உங்களுக்கு ஏதாவது மனசு வருத்தம் இருந்தா, என் மேலே உங்களுக்கு ஏதாவது மனசு கஷ்டம் இருந்தா, தயவு செஞ்சு என்ன செய்யுங்க? மன்னிச்சுங்கன்னு சொல்லி ஒரு மன்னிப்பை கேட்டுட்டு வந்து காணிக்கையை செலுத்தினீங்கன்னா கர்த்தர் அந்த காணிக்கையை ஏற்றுக்கொள்வார். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது கர்த்தருடைய பார்வையிலே நீதியாய் இருக்கக்கூடியவைகள். அப்போ இந்த நீதியான காரியத்தை நம்ம செய்யும்போது நிச்சயமாக இயேசுவுக்கு வானம் திறக்கப்பட்டது போல கர்த்தர் நமக்கும் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். சரி, இப்போ அடுத்தது இயேசு என்ன ஜெபம் பண்ணியிருப்பாரு? நான் கொஞ்சம் யோசிச்சு பதில் சொல்லுங்க. இயேசு என்ன ஜெபம் பண்ணியிருப்பாரு? இவ்வளோ யோசிக்கிறதுக்கு இருக்குதா? இயேசு என்ன ஜெபம் பண்ணியிருப்பாரு? இல்லை, இப்படி ஒரு அமைதியை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அது அவ்வளோ கடினமான கேள்வியும் இல்லை. இயேசு என்ன ஜெபம் பண்ணியிருப்பார்? சோத்திரம். இப்போ இயேசுக்கு எத்தனை வயசு? 30 வயசு. இயேசு எதுக்காக இந்த பூமிக்கு வந்தார்?
அவருக்கு ஒரு மிகப்பெரிய மிஷன் இருந்தது. அந்த மிஷனை நம்ம வாசிச்சுட்டு வந்துடுவோம். ஏற்கனவே அதை வாசித்தோம். எபிரேயர் 2:14-15. இந்த பூமிக்கு அவர் மனிதனாய் வருவதற்கான நோக்கம் என்ன? அதுதான் அவருடைய மிகப்பெரிய மிஷன். ரைட்டா? அந்த இதான் இப்போ நம்ம வாசிக்க போகிறோம். எபிரேயர் 2:14-15 வாசிங்க. பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர் ஆனார். என்ன அவருடைய மிஷன்ங்க? மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை தம்முடைய மரணத்தினாலே அழித்து ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படி அப்படி ஆனார். நல்லா இங்க பாருங்களேன். இயேசு வந்ததுக்கு ஒரு மிகப்பெரிய மிஷன் இருக்குது. என்ன மிஷனு? பிசாசானவனை, மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை அழிக்கணும். அவனால அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிற, அவனால கட்டப்பட்டிருக்கிற ஒரு கூட்ட ஜனத்தை விடுதலையாக்கணும். இப்ப நம்மெல்லாம் எந்த கூட்டத்தில் இருக்கிறோம்? அதுக்காக பதில் சொல்லுங்க. விடுதலையான கூட்டத்தில் இருக்கு. அப்ப பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, விடுதலை ஆயிட்டீங்கன்னா சாவை பத்தி பயப்படாதீங்க. ஏன்னா வசனம் என்ன சொல்லுது? மரண பயத்தினாலே கட்டப்பட்டிருக்கிற ஒரு கூட்டம். ஒரு கிறிஸ்தவனுக்கு மரணத்தை குறித்த பயமே இருக்கக்கூடாது. ஆமேன்னு சொல்றவங்க எல்லாம் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். பாதி பேருக்கு ஆமேனே காணும். சொல்றதுனால ஒன்றும் சாக மாட்டீங்க. ஆமே ஆமே. மறிக்கணும்னா என்னைக்கோ மறிச்சிருப்போம். இன்னைக்கு வரைக்கும் உயிரோட வச்சிருக்கிறேன்னா என்ன அர்த்தம்? இன்னும் காலங்களை கத்தரை வச்சிருக்கிறேன்னு அர்த்தம். வியாதியை கண்டு, நோயை கண்டு ஒரு நாளும் பயப்படாதீங்க. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நம்மெல்லாம் வியாதி வரும்போது தான் பயப்படுவோம். நல்லா இருக்கும்போது பயப்படுவீங்களா? பயப்பட மாட்டோம். நான் நிறைய நேரத்தில் நல்லா இருக்கும் போது யோசிச்சிருக்கிறேன். வியாதியில் பயப்பட்டதில்லை, வண்டி ஓட்டும் போது யோசிச்சிருக்கிறேன். ஏன்னா நிறைய நேரங்களில் தூங்கி ஒரு சில செகண்ட்ஸ் நமக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாமல் அதுக்கப்புறம் அப்போ இந்த நான் தூங்கி இருக்கிறோம், நல்ல வேலை எதுவும் ஆகலை. அப்போ கர்த்தர் இன்னும் ஆயுஸ் என்ன பண்ணியிருக்கிறாரு? கொடுத்துருக்கிறார். அவருக்கு தெரியாமல் மரணம் என்ன செய்யாது? வராது. அப்போ இயேசு இந்த பூமிக்கு வந்தபோது ஒரு பெரிய மிஷன் என்னன்னா, மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை தம்முடைய மரணத்தினாலே அழிக்கணும். அது அவருடைய முதல் வேலை. அப்படி மரணத்துக்கு அதிகாரியான பிசாசை அழிக்கும் போது அவனாலே கட்டப்பட்டிருக்கிற அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிற ஒரு கூட்ட ஜனத்தை கர்த்தர் விடுதலை ஆக்கணும். இல்லையிலோ பக்கத்தில் பார்த்து கேளுங்க, நீங்க விடுதலை ஆயிட்டீங்களா? எதுக்கு இப்படி கேட்க சொல்றேங்கிற ரகசியத்தை நான் பின்னாடி சொல்றேன். உங்களுக்கே தெரியும். 8:30 மணிக்கு ஒரே மாதிரி இருக்கிறோம், 11 மணிக்கு ஒரே மாதிரி இருக்கும். அது எப்படி பாஸ்டர்? இந்த ரகசியம் இங்க புரிஞ்சிருச்சு. உங்களுக்கு புரிஞ்சுதா? இல்லையிலோயா? இனி நான் எத்தனை மணிக்கு வைக்கிறதுன்னு யோசிக்கிறேன். பாஸ்டர் வெடிக்கல 5 மணிக்கு நாங்கள் பிரிஸ்கா இருப்போம். சரி, மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை மரணத்தினாலே, தம்முடைய மரணத்தினாலே அழித்து அவனிடத்துல இருக்கிற கட்டப்பட்டிருக்கிற அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிற ஜனத்தை விடுதலையாக்கும்படியாக இயேசு என்ன செய்கிறார்? இந்த பூமிக்கு வந்தார். இப்ப இந்த மிஷன் ஆண்டவர் என்ன செய்யணும்? தொடங்கணும். அல்லேலூயா. 30 வருஷம் இயேசு காத்திருக்கிறார். 30 வருடம் காத்திருந்து பிதாவுடைய சிக்னல் வந்துருச்சு. எதுக்கு? நீ உன்னுடைய பணியை, ஊழியத்தை, மிஷனை நீ ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பிதாவுடைய சிக்னல் வந்த உடனே 30வது வயதுல இயேசு ஞானஸ்நானம் எடுக்கிறார். சிலர்லாம் நினைக்கிறீங்க இயேசு 30வது வயசுல தான் ஞானஸ்நானம் எடுத்தார், நான் எதுக்கு இப்பவே எடுக்கணும்? இயேசு 33வது வயசுலயே மரிச்சார். நீங்க ரெடியா? சரி, எப்படியோமா 33வது வயசு 33வது வயசு நடக்குதா? அதனால 30 வயசு வரைக்கும் என்ன செய்யக்கூடாது? காத்திருக்க கூடாது. உனக்கு அறிவு வந்து நல்லது கெட்டதெல்லாம் உனக்கே தெரியும் போது என்னை கேட்டால் ஒரு 17-18 வயசுல என்ன செஞ்சிடணும்? ஞானஸ்நானம் எடுத்து கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துடணும். எவ்வளவு சீக்கிரம் பரிசுத்தத்துக்கு வந்துடுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. நீ ஒரு 40-50 வயசு வரைக்கும் நாங்கள் உலகத்தை என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வரேன்னு நினச்சேன்னா சில நேரத்தில் உனக்கு காலம் இல்லாமல் போயிடும். ஒரு வாழ்க்கை இயேசுவுக்காய் வாழணும். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். இந்த வயசானவங்க தான் சொல்கிறேன். இங்கிருந்து ஒரு ஆமேன் வர மாட்டேங்க. நீங்களாம் ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு வாழ்க்கை சொல்லுங்கடா, ஒரு வாழ்க்கை இயேசுவுக்காய் வாழணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்க மேல இந்த நிர்பந்தத்தை போட்டுருவோம். சொல்லு பக்கத்தில் பார்த்து, ஒரு வாழ்க்கை
சிலர் வாய்வு திறக்க மாட்டேங்க. ஐயோ சொல்லி ஏதாவது வம்பு வந்துருச்சு. இல்லை, வம்பு வந்தாலும் பரவாயில்ல, சொல்லு. ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. இப்போ இயேசு என்ன ஜெபம் பண்ணினார்? ஆண்டவரே, 30 வயசு ஆயிருச்சு, எந்த மிஷனுக்காக, எந்த பணிக்காக, ஊழியத்துக்காக நான் பூமிக்கு வந்தேனோ அதை தொடங்குவதற்கான என்ன வந்துருச்சு? நேரம் வந்துருச்சு. அதனால நான் வந்து நீதியை நிறைவேற்றி ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் எடுக்கும்போது நானும் என்னை அவர்களோடு கூட ஒரு மனிதனாக அடையாளப்படுத்தி, ஒரு மனிதனாக என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஞானஸ்நானம் எடுத்துட்டேன். இப்போ எனக்கு என்ன வேணும்? உங்கள் அங்கீகாரம் வேணும். அல்லேலூயா. அதான் அவர் ஜெபம் பண்ணியிருப்பாரு. அவர் ஜெபம் பண்ணின உடனே அங்கீகாரம் வருது. வானம் திறக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இறங்கி பிதாவாகி தேவன் சொல்லாரு, நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாயிருக்கிறேன். எத்தனை பேர் இந்த வார்த்தையை கேட்கணும்னு ஆசைப்படுறீங்க? கர்த்தர் என் மேல பிரியமா இருக்கிறார்னு சொல்லணுங்கிற வார்த்தையை கேட்கணும்னு ஆசைப்படுறவங்கள கையூத்து அல்லையோ சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் உங்க மேல பிரியமா இருந்தா போதுங்க, எல்லாமே நடக்கும். பக்கத்துல சொல்லுங்க, ஆண்டவர் உங்க மேல பிரியமா இருந்தா. ஆமா, இயேசுவுக்கு அந்த வார்த்தை வந்துச்சு. பிதாவாகிய தேவன் சொன்னார், நீர் என்னுடைய நேசகுமாரன், உண்மையில என்னவா இருக்கிறேன்? பிரியமா இருக்கிறேன். அப்போ பிரியமா இருக்கிறேங்கிற அந்த வார்த்தையை பிதாவிடத்துல வாங்கிறதுக்கு முன்னாடி இயேசுவுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருந்தது. மனிதனோடு தன்னை மனிதனாய் அடையாளப்படுத்தி வந்து நீதியை நிறைவேற்றி ஞானஸ்நானம் பெற்று அங்கே தன்னை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து அவர் ஜெபிக்கிறார். அந்த ஜெபத்துக்கு பதில் வந்துச்சு. அல்லேலூயா. அப்போ நம்ம ஜெபம் என்ன செய்யணும்? இத்தனை ஸ்டெப்பை உள்ள அடக்கி இருக்கணும். அதை விட்டு போட்டு சும்மா கண்ணை மூடிட்டு சோத்திரம் 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 இல்லை. கர்த்தரை அறியாதவர்கள், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, மற்ற மார்க்கத்தார் சாமி கும்பிட்றதுனா இப்படி தான், தொழுகை பண்ணுறதுனா இப்படி தான் சொல்லி பண்ணலாம். வேதத்தை வாசிக்கிற விசுவாசிக்கு தெரியணும், சும்மா கண்ணை மூடி ஸ்தோத்திரம் பண்ணுறது அல்ல, நான் என்ன செய்யணுமோ அதை நான் செய்யணும். பக்கத்து போய் சொல்லுங்க, நீங்கள் என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு ஜெபம் பண்ணுங்க. சும்மா ஜெபம் பண்ணக்கூடாது. ஏன்னா வசனம் சொல்லுது, வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறவனுடைய ஜெபம். ஆமாம், இன்றைக்கும் நிறைய பேர் அப்படி இருக்காங்க. நாங்கள் பைபிள் எல்லாம் வாசிக்க மாட்டோம், கர்த்தருடைய வசனம் எல்லாம் கேட்க மாட்டோம், எங்களுக்கு பிரசங்கம் எல்லாம் பண்ணாதீங்க, ஆனால் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். பத்தாவதுக்கு நீங்களும் எங்களுக்காக என்ன செய்யுங்க? ஜெபம். வசனம் சொல்லுது, வேதத்தை கேளாதவனுடைய ஜெபம் அருவருப்பானது. அப்போ நான் ஜெபிக்கிறேங்கிறது முக்கியம் அல்ல, என் ஜெபம் கர்த்தருக்கு பிரியமா என்பதை சிந்திக்கணும். என் ஜெபம் கர்த்தருக்கு பிரியமா இருக்கும் என்று சொன்னால் அவர் எனக்கு பதில் கொடுப்பார். அல்லேலூயா. அப்போ என் ஜெபம் கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறதுக்கு தான் இயேசுவை போல நம்மை தேவனுக்கு முன்பாக தாழ்த்தி அந்த நீதிகளை எல்லாம் நம்ம கர்த்தருக்கு முன்பாக செய்து நம்மை ஒப்பு கொடுத்தால் நிச்சயம் நமக்கு பதில் உண்டு. பக்கத்தில் சொல்லுங்க, உங்களுக்கு உங்கள் ஜெபத்துக்கு பதில் உண்டு. இது இயேசு கிறிஸ்துவின் முதலாவது ஜெபமாக லூக்கா புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். இன்னொரு ஜெபத்தை வாசிக்கிறோம், அங்கேயும் அவருடைய ஜெபத்தில் சில காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். லூக்கா புஸ்தகம் 6வது அதிகாரம் 12வது 13வது வசனங்களை எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கம்மா. பக்க நம்பர் சொல்லுங்க. லூக்கா புஸ்தகம் 86வது பக்கம். இயேசு ஜெபம் பண்ணின இன்னொரு ஜெபத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. வாசிங்க. அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ரா முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி பொழுது விடிந்த பின்பு, தம்பிகள்லாம் கவனிங்க, பொழுது விடிந்த பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை வரவழைத்து 12 பேர். சரி, நல்லா கவனிங்க. ஓகே, இப்போ என்னை பாருங்க பார்க்கலாம். என்ன படிச்சீங்க? இரவெல்லாம் இயேசு. எத்தனை பேர் இரவெல்லாம் ஜெபம் பண்ணியிருக்கிறீங்க? வருஷத்தில் ஏதோ ஒரு நாளாவது இரவெல்லாம் ஜெபம் பண்ணியிருக்கேன். பாஸ்டர், நாங்கள் 31ஆம் தேதி நைட்டு இரவெல்லாம் ஜெபம் பண்ணி, முடிஞ்சதுன்னா இரவெல்லாம் என்ன செய்யலாம்? ஜெபம் பண்ணலாம். காரணம் என்ன? இயேசு இரவெல்லாம் ஜெபம் பண்ணினார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எவ்வளோ மேன்மையானவர்கள் பாருங்க. வெளியில் ஒரு கூட்ட ஜனங்கள் இருக்கிறாங்க, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். இவர்கள் இன்னைக்கு வரைக்கும் வைராக்கியமாக இருக்கிறாங்க. எதுக்கு அப்படின்னு சொன்னால், இவர்களுக்கு அவர்கள் நம்புகிற சத்தியத்தை சொல்லிக் கொடுத்த ஒரு நபர், அவர்கள் நம்புகிற சத்தியத்தை சொல்லிக் கொடுத்த ஒரு நபர் தாடிக்கு சாயம் அடித்தார்.
அதனால நாங்களும் தாடிக்கு. எத்தனை பேத்துக்கு விளங்குச்சு? அவரு கணுக்காலுக்கு மேலதான் வேட்டி கட்டினாரு. நாங்களும் என்ன செய்யறோம்? அவரு இப்படித்தான் ரூல்ஸ் வச்சார். நாங்கள் என்ன செய்யறோம்? இப்படி சரீர ரீதியாக கடைபிடிக்கிறவர்கள் இருக்கிறாங்க. நம்ம உண்மையில அவங்கள தவறா சொல்லக்கூடாது. அந்த வைராக்கியத்தை நம்ம பாராட்டணும். இன்னைக்கு வரைக்கும் உச்சி வெயில் கொளுத்தோம், கருப்பு ட்ரெஸ்ல போவாங்க. நம்ம ஆளுக இருக்கிறதெல்லாம் எப்படி? அவங்க வைராக்கியத்தை நீங்க பாராட்டணும். இன்னைக்கு வரைக்கும் அந்த வைராக்கியம். இன்னைக்கு எத்தனையோ பேர் தங்கள் தெய்வத்தின் பேரில் பயங்கர வைராக்கியம். ஆனா நம்மெல்லாம் கிருபை பெற்றவர்கள். ஏசு எப்படி தாடி வச்சிருந்தாரு நமக்கு தெரியாது. ஏசு எப்படி முடி வச்சிருந்தாரு நமக்கு தெரியாது. அல்லேலூயா. அப்படி இருக்கவும் உங்ககிட்ட சொல்லலை. ஆனா அவர் என்ன சொன்னார்னா, அவர் எப்படி ஜெபம் பண்ணாரு அப்படி ஜெபம் பண்ணுங்க. எது கஷ்டம்? ஜெபம் பண்றது கஷ்டம். முடி வச்சிடலாம், தாடி வச்சிடலாம், ட்ரெஸ் போட்டுடலாம், ஒருத்தர் மாதிரி எல்லாமே என்ன செஞ்சிடலாம், பண்ணிடலாம். ஆனா கஷ்டம் எது தெரியுமா? ஜெபம் பண்றது கஷ்டம். பக்கத்தில் போய் சொல்லுங்க, ஜெபம் பண்றது கஷ்டம். ஆனா இயேசு மாதிரி நீங்க ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா பரலோகம் உங்களுக்காக திறந்துரும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு சோம்பேறியே பிடிக்காது. நம்ம பக்கத்தில் சொல்லுங்களேன், ஆண்டவருக்கு யார் அடி வாங்கிக்காதீங்க. எதை வேணும் எனக்கு காரணம் காமிச்சாரு. நான் இல்லைங்க, இவர் தான் சொல்ல. இயேசு சீசர்களை அழைத்தார். ஒரு சீசனாவது வீட்டில் தூங்கிட்டு இருந்தவனை போய் தட்டி எழுப்பி, இப்போ தூங்கிட்டு இருக்கான கொஞ்சம் எழுப்பி விடுன்னு கூப்பிட்டாரா? கூப்பிடவே. போகும்போது ஒருத்தன் பார்த்தீங்கன்னா மீன் பிடிச்சிட்டு இருப்பான், ஒருத்தர் வலையை போட்டுட்டு இருப்பார், ஒருத்தர் வலையை கழுவிட்டு இருப்பார், இன்னொருத்தர் ஆயத்துறையில் உட்கார்ந்துட்டு. இப்படி ஏதோ ஒரு வேலைகள் இருந்தவரை தான் இயேசு அழைத்து கொண்டு போனார். அல்லேலூயா. அப்போ நல்ல கவனிங்க, ஜெபம் பண்ணுறது என்னதான் கஷ்டம்தான். ஆனால் இயேசு ஜெபம் பண்ணினார். இயேசு ஜெபம் பண்ணினதுனால நாமும் ஜெபிக்கும்படி கற்றுக் கொடுத்தார். அப்படி நம்ம ஜெபிப்போம் என்று சொன்னால் நிச்சயம் நமக்கு என்னது? பெரிய ஒரு ஆசீர்வாதம். சரி, லூக்கா புத்தகம் 6வது அதிகாரத்தில் தியானிக்க வேண்டிய காரியம் வேற ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னீங்கன்னா, என்னை பாருங்க, இரவெல்லாம் இயேசு ஜெபம் பண்றார். எதுக்கு? 12 அப்போஸ்தலர்களை தெரிந்து கொள்ள. எதுக்கு ஜெபம் பண்றாரு? சீஷர்களை தெரிந்து கொள்றதுக்கு இல்லை. 12 அப்போஸ்தலர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? சீஷர்களை வரவழைத்து அவங்கள 12 பேர்த்த என்ன செய்யறாராமா? தெரிந்து கொள்றாரு. இது உண்மையிலுமே ரொம்ப டஃப்பான ஒரு காரியம். ஏன்னா அங்க இருக்கிற அத்தனை பேர் யாரு தான்? சீஷர்கள். இப்போ இங்க இருக்கிற சீஷர்கள்ல இயேசு சொல்றாரு, இப்போ நீ வா நீ வா நீ வா நீ வா அப்படின்னு கூப்பிடுறாரு. கூப்பிடும் போது மற்றவங்களுக்கெல்லாம் என்ன தோணும்? ஆண்டவர் என்ன எங்களையெல்லாம் கூப்பிட முட்டீங்க, நாங்கள்லாம் உங்களுக்கு வேண்டாமா? நாங்களும் இவங்கள மாதிரி தானே உங்க பின்னாடி வந்தோம், ஏன் அவங்கள மட்டும் கூப்பிடுறீங்க, எங்களையெல்லாம் கூப்பிடாம விட்டுட்டீங்க? இப்படி அநேக பிரச்சனைகள் வரும். இத்தனை பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கு நைட்டெல்லாம் ஜெபம் பண்ணார். அதுக்கு மேல இன்னொரு காரியம் என்னன்னா, கூட இருக்கிற அத்தனை பேர்த்தையும் கூப்பிட்டு வச்சா பிரச்சனை யாருக்கு தான்? இவருக்கு தான். யாரை தனக்கு நெருக்கமா கூப்பிடணுமோ அதைய செலக்ட் பண்றதுக்காக ஜெபம் பண்ணார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு புரியுதா? நீங்க யாரு கூட பழகுறீங்க, உங்க நண்பர்கள் யாரு, யாரு கூட அதிக நேரம் செலவழிக்கிறீங்க, யாரு கூட இருக்கிறீங்கிறத ரொம்ப ரொம்ப நீங்க தீர்மானிக்கணும். இயேசுவை நீங்க பின்பற்றவங்களா இருந்தால் உங்க கூட இருக்கிற நண்பர்கள் யாருங்கிறத தீர்மானிக்கிறதுக்கு கூட நீங்க ஜெபம் பண்ணணும். ஆமென் சொல்லி கையை வைத்துங்க பார்க்கலாம். அதான் இயேசு பண்ணினார். அத்தனை சீசர்ல இருக்கிறாங்க. சொல்ல போனா இயேசுவால நச்சாட்சி பெற்ற சீசர்ல எல்லாம் இருக்கிறாங்க. யாரு? நாத்தான்வேல் மாதிரி போன்ற நபர்கள். இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேல். ஆனா அந்த நாத்தான்வேலை கர்த்தர் அப்போஸ்தலனா மாத்தினாரா? இல்ல. ஒரு 12 பேர்த்த ஆண்டவர் செலக்ட் பண்றாரு இத்தனை பேர் உள்ள சீஷர் கூட்டத்தில். அதுக்காக அவர் இரவெல்லாம் ஜெபம் பண்ணார். ஏன்? இந்த 12 பேர் இயேசுவோடு கூட இருப்பாங்க. போகும்போது வரும்போது எல்லா இடங்களிலும் இயேசுவோடு இருப்பாங்க. அப்ப இயேசு தனக்கு நெருக்கமான ஒரு சர்க்கிள்ல கொண்டு வந்து நிறுத்துவதற்கு, 12 பேரை தெரிந்தெடுப்பதற்கு, இத்தனை பேர் உள்ள சீஷர் கூட்டத்தில் 12 பேரை தெரிந்தெடுக்கிறதுக்கு அவர் ஜெபம் பண்ணினார் என்றால் ஜெபம் எவ்வளவு முக்கியமானது அதைத்தான் சொல்ல வந்தேன். நமக்கு தெரிஞ்ச ஜெபம் எல்லாம் என்ன? மளிகை கடையில் போய் பொருள் வாங்குற மாதிரி தான். 1/2 கிலோ மைதா கொடுங்க, 1/2 கிலோ பருப்பு கொடுங்க, 1/2 கிலோ சுகர் கொடுங்க. இல்லை,
இயேசுவுடைய ஜெபம் என்னெல்லாம் செய்திருக்கு பாருங்க. தன்னோடு கூட நெருக்கமாக இருக்க வேண்டிய 12 பேரை யாருன்னு நான் செலக்ட் பண்ணணுங்கிறதுக்காக ஜெபம் பண்ணி செலக்ட் பண்ணார். அல்லேலூயா சொல்லுங்களா, அல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் என்ன செய்யணும்? நம்ம கூட பழகிறவங்க, நம்ம கூட இருக்கிறவங்க, முதல்ல அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். யாரு கூட நெருங்கி பழகுறீங்க, யார் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்குறாங்க, யாரோட இருக்கிறீங்கிறதுக்காக அதுக்காக நீங்கள் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணு. இயேசு இப்படி ஜெபித்தார். ஜெபம் அத்தனை வல்லமை உள்ளது. 12 பேர் இயேசுவோடு கூட வந்துட்டாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்போ இந்த 12 பேர்த்துல ஆண்டவர் இன்னொரு சர்க்கிள் ஃபார்ம் பண்றார். எத்தனை பேர்? 3 பேர். யாரெல்லாம்? பேதுரு, யாக்கோபு, யோவான். 12 பேர் இருந்தாலும் எங்க போனாலும் யாரை தான் கூட்டிட்டு போறாரு? இந்த 3 பேர்த்தை தான் கூட்டிட்டு போறாரு. ஒருவேளை மீதி இருக்கிற 9 பேர்த்துக்கு கேள்விகள் வந்திருக்கும். என்ன ஆண்டவரே, நாங்களும் தானே அப்போஸ்தலர்கள், எங்களை விட்டுட்டு எப்போ பாரு இவங்களை கூட்டிட்டு போறீங்க அப்படின்னு வந்திருக்கலாம். ஆனால் இயேசு தெளிவா இருந்தார். யாரை எங்க கூட்டிட்டு போகணும், யாரை எதுக்கு கூட்டிட்டு போகணும், யாரு நம்ம கூட இருக்கணும், எல்லாம் தெளிவாய் வைத்திருந்தார். இந்த 3 பேர்த்துல ஒருத்தர் இருந்தார். யாரு? பேதுரு. நல்ல கவனிங்க. இயேசுவுடைய ஜெபம் என்ன செய்கிறது என்றால், கர்த்தர் தன்னுடைய வாழ்க்கையில நிறைவேற்ற வேண்டிய எந்த சித்தத்துக்கும் ஒரு மனிதனும் தடையா இருக்கக்கூடாது என்பதை ஆண்டவருடைய ஜெபம் அவருக்கு உதவியாயிருந்தது. அல்லேலூயா. இப்ப பேதுரு திடீர்னு ஒரு இடத்துல நமக்கு தெரியும் அந்த வசனம். மத்தேயு 16வது அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரைக்கும். அது ஆங்கிலத்தில் அந்த ஒரே ஒரு வார்த்தை வாசிக்கணும், எடுத்து வைங்க. மத்தேயு 16வது அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரைக்கும் இருக்கிற வேத பகுதியை கவனிச்சிங்கன்னா, இயேசு தன்னுடைய மரணத்தை குறித்து பேச ஆரம்பிக்கிறார். அப்படி பேச ஆரம்பிக்கும் போது மத்தேயு 16:21 23. நல்ல கவனிங்க. அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போகிறதையும் அவர் மரிக்க போகிறதையும் எல்லாம் குறித்து அவர் சொல்லத் தொடங்கினார். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாது என்று. அந்த கடிந்து கொள்ளுகிற வார்த்தை இங்கிலீஷ்ல வாசிங்க. என்ன வந்திருக்குன்னு வாசிங்க. ரெபியூக் ஹிமா. யாரை கடிந்து கொள்றது? கொஞ்சம் யோசிச்சிருக்கீங்களா? பேதுரு யாரை கடிந்து கொள்றாராமா? இயேசுவை கடிந்து கொள்றாராமா. இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்தவ வாழ்க்கையில் வளராமல் இருப்பதுக்கு அதான் காரணம். உனக்கு சத்தியத்தின்படி செய்ய மனசு இருக்குது, ஆனால் உன் ஃப்ரெண்டு திட்டுறான், அம்மா திட்டுறாங்க, அப்பா திட்டுறாங்க, அவர்கள் கடிந்து கொள்றாங்க, இவர்கள் கடிந்து கொள்றாங்க. இயேசுவை மாதிரி நீங்கள் ஜெபம் பண்ணினீங்கன்னா, யார் உங்களை கடிந்து கொண்டாலும் சரி, யார் உங்களை திட்டுனாலும் சரி, யார் உங்களை வீட்டை விட்டு விரட்டினாலும் சரி, நீங்க ரொம்ப தெளிவா இருப்பீங்க. பக்கத்தில் பார்த்து கேளுங்க, நீங்க எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு சிலருக்கெல்லாம் நொண்டி சாக்கே வந்துடும். அவரு திட்டுனாங்க, இவங்க திட்டுனாங்க, அவங்க வேண்டாங்கிறாங்க. இங்க பேதுரு இயேசுவை கடிந்து கொள்ளுகிறார். உன்னை போய் இயேசு என்ன பண்ணார்? ஆமா பேதுரு, நீ சொல்றது கரெக்டு தான். 12 பேர்த்த வச்சிருக்கிறேன், நீ தான் தலைவன். தப்பி தவிர நீ இது போயிட்டேன்னு வச்சுக்கோ, எனக்கு யாருமே கூடவே இருக்க மாட்டாங்க. இயேசு சொன்னாரா? ஒன்றும் சொல்லலை. பேதுரு கடிந்து கொண்ட போது இயேசு திரும்பி ஒரு வார்த்தை சொல்றாரு, எனக்கு பின்னாக போ. அல்லேலூயா. நீங்க அதுக்காக வீட்டில் போய் திட்டிடாதீங்க, மைண்ட்ல வச்சுக்குங்க. பாஸ்டர் சொல்லிட்டாரு அப்படின்னு நீங்க வீட்டில் போய் யாரும் என்ன செஞ்சிடாதீங்க. ஆமா, பிள்ளைகள்லாம் வீட்டில் போய் திட்டிடாதீங்க. ஆனால் உன் சிந்தையில் இருக்கணும், என்ன, எனக்கும் தேவனுக்கும் இடையில யாரும் வந்துடக்கூடாது. அப்படி வாஞ்சிக்கிறவங்களை கையெழுத்து ஒரு அல்லையோ சொல்லுங்க பார்க்கலாம். இதுக்கு இந்த மாதிரி தீர்மானம் வர்றதுக்கு தான் உனக்கு ஞானஸ்நானமே விளங்குதா? ஞானஸ்நானம் அர்த்தம், சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே, இயேசுவை பார்த்து நான் பின்பற்றுவேன்னு சொல்றதுக்கு பேர் தான் ஞானஸ்நானம் கொடுக்குற அர்த்தம். ரைட்டா? அப்போ ஞானஸ்நானம் கொடுத்து நீ ஞானஸ்நானத்தை வாங்கிட்டு வந்துட்டேன்னா நீ சொல்லணும், இப்போ நானும் இயேசுவும் தான், எனக்கும் இயேசுவுக்கு இடையில யார் என்ன செஞ்சிடக்கூடாது, வந்துடக்கூடாது. அப்படி யாராவது எனக்கும் இயேசுவுக்கு இடையில வந்துட்டா நான் என்ன சொல்லுவேன்? எனக்கு பின்னாக போ சாத்தானேன்னு சொல்லுங்க. ராமன் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு தீர்மானம் பண்ணுங்க, உங்களுக்கு இயேசுவுக்கு நடுவில் ஒருத்தர் வந்துடக்கூடாது. பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு பின்னாக போ சாத்தானேன்னு சொல்லி இன்னொரு நல்ல வார்த்தை சொல்றாரு. 23 வாசிங்க. தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல். அப்படின்னு என்ன அர்த்தம்? இயேசு மரிக்க போறாருன்னு சொன்னது பேதுருவுக்கு எப்படி இருந்தது? வருத்தமா இருந்தது, கஷ்டமா இருந்தது. சில நேரத்தில்
நம்ம கூட பேசுறவங்க கூட நம்ம மேல பரிதாபப்பட்டு, ஐயோ நீ இப்படி இருக்கக்கூடாது, உன் வாழ்க்கை இப்படி ஆயிரு, உனக்கு இப்படி ஆயிரு அப்படின்னு பரிதாபப்பட்டு சொல்லுவாங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பரிதாபத்தை பார்க்காதீங்க, கர்த்தருடைய சித்தத்தை பாருங்க. பேதுரு உண்மையிலுமே இயேசுவிடத்துல நீங்க மரிக்க கூடாதுன்னு சொன்னது நல்லெண்ணமா கெட்டெண்ணமா? ரொம்ப ரொம்ப நல்லெண்ணம். ஏன்னா கூடவே இருக்கிறாரு, அவருடைய பிரதான சீஷன் இவரு. நான் மரிக்க போறேன்னு சொன்னோன்னே பேதுரு மனசு கேட்குமா? நீங்களா இருந்தா என்ன செஞ்சிருப்பீங்க? நீங்களா இருந்தா அதே தான் சொல்லியிருப்பீங்க, ஆண்டவரே நீங்க என்ன செய்யக்கூடாது? சாகக்கூடாது ஆண்டவரே. அல்லேலூயா. பேதுரு கொஞ்சமெல்லாம் வைராக்கியம் இருந்தது. அதனால தான் இயேசுவை பிடிக்க வந்தோன்னே வேகமாக வாள் எடுத்து வெட்டினாரு. ஆனால் என்ன பண்ணுறது, மீனே வெட்டி வெட்டி பழகுனதுனால கரெக்டாக வெட்டு எங்கே தான் பட்டிருக்குது. ஆமாம், மீன் வாங்க போனால் ஃபஸ்ட்டு எதைத்தான் வெட்டுவாங்க. அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்க, மனுஷனை வெட்டினாலும் மீனை வெட்டினாலும் எப்படி தான் வெட்டியிருக்கிறாரு, கரெக்டாக. ஆனால் வாஞ்சை இருக்குது, இயேசுவுக்காக என்ன செய்யணும், ஏதோ ஒன்று செய்யணும். எப்படி ட்ரை பண்ணாருன்னு தெரியல, நேராக தலையோட வெட்டலான்னு ட்ரை பண்ணாரா? ஆமாம், இல்லை எப்படி வெட்டலான்னு ட்ரை பண்ணாருன்னு தெரியல, அது என்னாலையும் யோசிக்க முடியல. அவன் வெட்டின உடனே காது வெட்டி துண்டாகி கீழே விழுகு. உண்மையிலுமே அப்படியெல்லாம் ட்ரை பண்ணி வெட்டினா கூட என்ன செஞ்சிருக்க முடியாது. நீங்கள் கற்பனை பண்ணி பார்க்குறீங்களா? முன்னாடி நிற்கிறாரு மல்கூசு, ஓங்கி வெட்டுறாரு, இந்த காது மட்டும் என்ன ஆயிடுச்சு, எப்படி அப்படி வெட்டினாருன்னு தெரியல. மீன் வெட்டி எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருந்துச்சு. பேதுருவுக்கு அது நல்ல எண்ணம் தான். இன்னைக்கு நிறைய நேரத்தில் உங்களை கர்த்தருக்குள்ள வளர முடியாதபடி தடுக்கிற நல்ல எண்ணம், அது ஒருவேளை உங்களுடைய நண்பன் கிட்ட இருக்கலாம், நண்பி கிட்ட இருக்கலாம். எல்லாமே ஒரு பின்னாக போ சாத்தானே கேட்டகிரி. நான் ஆமேனை காணோம். அது உங்கள் சொந்தமாக இருக்கலாம், உங்கள் பந்தமாக இருக்கலாம். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்காமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்க வச்சு உங்களை என்ன நோக்கத்துக்கு கர்த்தர் பூமியில் வச்சிருக்கிறாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்ற விடாம திசை திருப்புனா அது எதுவா இருந்தாலும் சாத்தான் என்று கடிந்து கொள்ளத்தக்கதாய் நீங்க மாறணும். இதற்கு இயேசு ஜெபித்தார். இரவெல்லாம் ஜெபம் பண்ணி செலக்ட் பண்றார். அவருடைய ஜெபம் பாருங்க, தேவ சித்தத்தை ஒவ்வொரு நிமிஷமும் நிறைவேற்றுவதற்கு ஏதுவாக இருந்தது. நம்ம இன்னைக்கு அப்படி ஜெபிக்கிறவர்களாய் மாறணும். ஏதோ மளிகை கடையில் பட்டியல் போடுற மாதிரி வாங்குற மாதிரி போய் ஜெபம் பண்ணக்கூடாது. நீ ஜெபிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும், நான் பேசுகிறேன், நான் நடக்கிறேன், நான் போகிறேன், நான் வரேன், எனக்குள்ளே தேவ சித்தம் நிறைவேறுகிறதா என்று சொல்லி பார்க்கணும். இன்னொரு வேத பகுதி வாசிங்க, இயேசு கிறிஸ்துவின் இன்னொரு ஜெபம், மூன்றாவது ஒரு காரியத்தை வாசிக்கலாம். யோவான் புஸ்தகம் 6வது அதிகாரம் 15வது வசனம். இங்கே பாருங்க, இதெல்லாம் நிறைய பேர் இந்த ஜெபத்தெல்லாம் யோசிச்சிருப்பீங்களான்னு தெரியாது. ஓகே, ரைட், 14லிருந்து வாசிங்க. இயேசு செய்த அற்புதத்தை அந்த மனுஷர் கண்டு. என்ன அற்புதம்? யோவான் 6வது அதிகாரம், அப்படி பைபிளே பார்க்காம சொல்லலாம். என்ன அற்புதம்? இயேசுவை சுற்றி ஒரு பெரிய கூட்டம் ஜனங்கள் வராங்க. அந்த இடத்துல 5000 புருஷர்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இயேசு பிரசங்கம் பண்றார். முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் போஜனம் கொடுக்கணும்னு விரும்புறாரு. அங்கே பிலிப்பு வீட்டை கேட்குறாரு, என்னப்பா செய்யலான்னு. உடனே பிலிப்பு நம்மளை மாதிரியே பதில் சொல்றாரு, ஆண்டவரே 5000 புருஷர்கள் இருக்கிறாங்க, 200 பணத்துக்கு நீங்கள் அப்பம் வாங்கினாலும் இவங்களுக்கெல்லாம் என்ன செய்யாது, திருப்தியாக சாப்பிட முடியாது அப்படிங்கிறாரு. உடனே அந்திரேயா என்கிற இன்னொரு மனிதர் இருக்கிறாரு. அவர் வேகமாக இயேசுவிடத்தில் வராரு. இயேசுவே இயேசுவே பயங்கர சர்ப்ரைஸாக சந்தோஷமாக வராரு. உடனே இயேசு கேட்குறாரு, என்னப்பா அப்படின்னு. ஆண்டவரே இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அல்லேலூயா. இந்த பையங்கள்லாம் கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கணும். எப்படியாவது உங்களுக்கு வசனம் ரிலேட் ஆகிடுதா? காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் பிரசங்கம் பண்ணியிருக்கிறார், அப்படித்தானே? அவ்வளோ நேரத்தில் அவங்க அம்மா கொடுத்த அந்த 5 அப்பம் 2 மீன் அவனை டிஸ்டர்பே பண்ணலை. நம்ம 3/4 மணி நேரம் செய்தி கேட்கறதுல அடுத்தவன் ஷர்ட்டு, அடுத்தவன் பேண்ட்டு, அடுத்தவன் மொபைலு எல்லாம் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுது. ஏசு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு. 5 அப்பம் 2 மீன். மீன் வாசம் வந்திருக்குமா? பசி வந்திருக்குமா? நம்ம சகோதரிகள்லாம் இருக்கிறாங்க, முக்காடை இழுத்து போட்டு பிள்ளைக்கு ஒரு வாய் பிஸ்கட்டை ஊற்றி அவங்க ஒரு வாய், கரெக்ட். அந்த பேப்பர் சத்தம் கூட வராமல் பிரித்து, அந்த திறமையெல்லாம் எக்ஸ்ட்ரா ஸ்கில்லு. எப்படி நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்கில் அதெல்லாம் நம்ம பண்ணுற அத்தனை வேலைக்கு வெளியே டிஸ்டர்ப் ஆகிடாமல், வெளியே சத்தம் வந்துடாமல் அத்தனை வேலைகளையும் செஞ்சு அல்லேலூயா சோத்திரம்
ஆனால் அவன் பாருங்க 5 அப்பம் 2 மீன் சாயந்தரம் வரைக்கும் வச்சிருக்கிறான். அந்திரேயா வேகமாக ஓடி வராரு. ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே, என்னப்பா? இங்கே ஒருத்தர் இருக்கிறான், அவன் கையில் என்ன இருக்குது? 5 அப்பம் இருக்குது, 2 மீன் இருக்குது. ஒருவேளை நான் மட்டும் அந்திரேயாவா இருந்தேன்னு வச்சுக்கோங்க, நோ 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 நோ, அந்த பர்டிகுலர் விஷயத்தை ஆண்டவரத்தில் கொண்டே போயிருக்க மாட்டேன். பர்டிகுலர் விஷயத்தை ஆண்டவரத்தில் ஏன் அட உட்கார்ந்துட்டு இருக்கிறது 5000 பேர், இது 5 அப்பம் 2 மீன், இதைய கொண்டு போய் ஆண்டவர்கிட்ட கொடுத்து நம்ம நோஸ்கட் ஆகக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் நோஸ்கட் ஆகாமல் இருக்கிறதுக்கே எதுவும் என்ன பண்ண மாட்டேங்கிறோம், செய்யவே மாட்டேங்கிறோம். பக்கத்தில் போச்சு, ஆண்டவர் உங்களை நோஸ்கட் எல்லாம் பண்ண மாட்டார். நீ எதைய கொண்டு வந்தாலும் அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. யாருக்கு அந்த சத்தியம் தெரியுதோ அவர்கள் தங்கள் வாழ்க்கையில வல்லவர்களாயிருப்பார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தாவீதுக்கு சத்தியம் தெரிஞ்சதுனால தான் கூழாங்கல்லையும் தடியும் தூக்கிட்டு போனான். சவுல் சொல்றான், டேய் நீ என்னதான் உன் மனசுல நினைச்சிட்டு இருக்கிற? கோலியாத்து அவன் சின்ன வயதுல இருந்து எப்படி இருக்கிறான்? யுத்த வீரனா இருக்கிறான். அவன் பாரு, அவன் கேடகத்தை பாரு, அவன் தலைச்சீராவை பாரு, அவன் ஈட்டியை பாரு, அவன் காலில் போட்டிருக்கிறத பாரு, கையில் போட்டிருக்கிறத பாரு, நீ கொண்டு போகிறது ஒன்றுத்துக்கு உதவாது, வா அப்படின்னு கூட்டிகிட்டு வந்து இவன் ட்ரெஸ் எல்லாம் தூக்கி அவனுக்கு போட்டு நடனா. அவன் நடக்க சொல்லலை, இவன் ட்ரெஸ் எல்லாம் அவனுக்கு போட்டுட்டு நீ என்ன செய்ய, சண்டைக்கு போனான். அவன் பார்த்தான், சண்டைக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் நடந்து பார்க்குறேன், உங்களை மாதிரி நான் என்ன செய்ய முடியாது, நீ சொல்கிறதெல்லாம் கேட்க முடியும். அவன் எல்லா ட்ரெஸ்ஸையும் போட்டு நடந்து பார்த்தான். அவன் உடம்பு ஒரு பக்கம் போகுது, ட்ரெஸ் ஒரு பக்கம். அவன் பார்த்தா இது வேலைக்காகாதுன்ட்டு இருக்கிறது எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு அந்த தடியும் கூழாங்கலுக்கு, அவனுக்கு தெரியும் நான் கர்த்தருடைய காரியத்துக்கு போகிறேன், கர்த்தருடைய பக்கமாய் போகிறேன், இந்த தடியும் இந்த கூழாங்கல்லையும் வச்சு என் ஆண்டவர் எனக்கு ஜெயத்தை கொடுப்பார். அல்லேலூயா. இயேசுவோடு இருந்த அந்திரேயாவுக்கு அப்படி ஒரு விசுவாசம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்களே எத்தனை வருஷமா இயேசுவோடு கூட இருக்கிறீங்க? இல்லை நம்மளாம் எத்தனை வருஷமா இயேசுவோடு இருக்கிறோம்? பக்கத்தில் பட்சம் இருந்தால் ஒரு நாள் இருந்தாலும் உருப்படியாக இருக்கணும். பக்கத்து அட சொல்லுங்க, தட்டி எழுப்பி, எனக்கு தாங்க என் வேதனை தெரியும். ஒரு நாள் இருந்தாலும் எப்படி இருக்கணுமாமா? உருப்படியாக இருக்கு. இயேசு இப்போ ஊழிய ஆரம்பித்து எத்தனை நாள் ஆயிருக்கும்? மொத்தமாகவே இவர் எவ்வளோ தான் செஞ்சுருக்காரு? 3.5 வருஷம் தான் செஞ்சு. இந்த சம்பவம் எப்போ நடந்திருக்கும்? மேபி ஒரு 6 மாதம், மேபி ஒரு 1 வருஷம். ஆனால் அந்திரேயா ஒரே நாளில் சூப்பராக செயல்பட்டார். தெரியுமா உங்களுக்கு? யோவான் 1ஆவது அதிகாரத்தில் வாசிச்சிங்கன்னா இயேசு தேவ ஆட்டுக்குட்டின்னு யோவான் அறிமுகப்படுத்துகிறார். உடனே இந்த யோவான் சொன்னதை கேட்டு இயேசுவுக்கு பின்னாடி போகிறார் அந்திரேயா. இயேசு வீட்டுக்கு பின்னாடி போய், ரபி நீர் எங்கே இருக்கிறீர் அப்படின்னு கேட்டார். ஆண்டவர் சொன்னார், வந்து பாருங்கன்னாரு. போனாங்க, ஒரே ஒரு நாள் தங்கினாங்க. ஒரு நாள் தங்கி முடிச்சு ரிட்டன் வந்த உடனே அந்திரேயா செஞ்ச வேலை என்ன தெரியுமா? நேராக போய் தன் சகோதரனாகி சீமோனை பார்த்து, ஏ சீமோன், மேசியாவை கண்டோம். அல்லேலூயா. அது தமிழில் படிக்கிறது கூட நல்லா இல்லை. இங்கிலீஷில் என்ன வந்திருக்குது? we found அப்படின்னு வந்திருக்கா? we found the Messiah. அது இந்தியில் இன்னும் சூப்பராக இருக்கும். இந்தியில் இருக்கும் நல்லா. கிறிஸ்து அர்த்தாத் மசி மில்கயா அப்படின்னு வந்திருக்கும். மில்கயான்னு என்ன அர்த்தம்? கிடைச்சிட்டார். கிடைக்கணும்னு என்ன அர்த்தம்? இவ்வளோ நாள் நீங்கள் தேடி இருக்கிறீங்கன்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? அவர் ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறார், அந்திரேயா போய் மில்கையாக. யார்? இயேசு. இவ்வளோ நாள் நாங்கள் தேடிட்டு இருந்தோம், இவ்வளோ நாள் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். நீ அவர்கிட்ட எதிர்பார்த்த, நான் அவர்கிட்ட எதிர்பார்த்தேன். நீ யாரை தேடிட்டு இருந்தியோ, நீ யாரை எதிர்பார்த்துட்டு இருந்தியோ, அவரு கிடைச்சிட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு உங்கள் வீட்டுக்குள்ளே போகிறீங்க, கதவை திறக்கிறீங்க, ஒரு 1 கோடி ரூபா பணம் இருக்குது. எப்படி இருக்கும்? நீ இருப்ப இல்லை, என்ன பண்ணுவீங்க நீங்க? இல்லை அதை விடுமா, பை நேச்சரை என்ன பண்ணுவீங்க? இல்லை நேச்சரை என்ன பண்ணுவீங்க? அம்மா நாங்கள் வீட்டுக்கு வந்தோம், 1 கோடி ரூபாய் எங்கள் வீட்டில் யாரா வச்சுருக்காங்கன்னு யாருக்கெல்லாம் சொல்லணுமோ, இல்லை யாருக்கெல்லாம் சொல்லணுமோ, ஒரு குறிப்பிட்ட சர்க்கிளுக்கு யாரை நேசிக்கிறீங்களோ அவங்களுக்கு சொல்லுவீங்க தானே? எல்லாருக்கும் சொல்ல மாட்டீங்க. ஒரு நேசிக்கிறவங்களுக்கு என்ன செய்வீங்க? சந்தோஷத்தின் மிகுதியில். அந்திரேயா அதைத்தான் பண்ணுறாரு.
எங்களுக்கு இயேசு கிடைச்சிட்டாரு, மேசியா கிடைச்சிட்டாருன்னு சந்தோஷமா போய் சீமோனை பார்த்து, ஏய் சீமோன், மேசியா கிடைச்சிட்டார். பக்கத்து பக்கம் சொல்லுங்க, இயேசு பற்றி சொல்லும் போது சோத்துக்கு சேர்த்த மாதிரி சொல்லக்கூடாது. உங்களுக்கு கிடைச்சது ஒரு பொக்கிஷம், அந்த பொக்கிஷத்தை பொக்கிஷம் கிடைச்ச மாதிரி சொல்ல. ஆமேனுக்கான அங்கதான் ஒரு ஆமேன் வரும். அப்ப இன்னிலிருந்து நம்ம மாறணும். அல்லேலூயா. பரிதாபம், எங்க கூட சபைக்கு வரீங்களா, உங்களுக்காக நாங்க ஜெபம் பண்றோம். பொக்கிஷம் கிடைச்சிருச்சு, பொக்கிஷம் கிடைச்ச சந்தோஷத்தை நீங்க பேசணும். ஆமீன். சந்திரை அதைத்தான் பண்ணார். போன உடனே சீமோனை பார்த்து, சீமோனே எங்களுக்கு என்னாச்சு, மேசியா கிடைச்சிட்டார். நான் நினைக்கிறேன் 5 அப்பம் 2 மீன் கிடைச்ச போது அதே சந்தோஷத்தோடு தான் வந்திருப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? அந்த சந்தோஷம் இல்லைன்னா அதை கொண்டு வந்திருக்கவே முடியாது. 5 அப்பம் 2 மீன் பார்த்தோன்னே அந்திரேயாவுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். உட்கார்ந்துட்டு இருக்குது 5000 பேரானெல்லாம் கூட தெரியல, கிடைச்சிருச்சு 5 அப்பம் 2 மீன். அல்லேலூயா. கர்த்தருடைய காரியத்தில் உங்ககிட்ட என்ன இருந்ததோ, நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ அப்படி ஓடிவாங்க, ஒரு பெரிய சந்தோஷம். ஓகே, அந்த வசன பகுதி நம்ம வாசிப்போம். சரி, இதுதான் அந்த அற்புதம். அல்லேலூயா. இப்போ நம்ம பேச வேண்டிய பாயிண்ட் அது இல்லை, இங்கே அற்புதத்தை பற்றி தான் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தோம். இங்கே நடந்த அற்புதம் இதுதான். 6வது அதிகாரம் 14வது வசனம். இயேசு செய்த அற்புதத்தை அந்த மனுஷர் கண்டு வருகிறவராகிய தீர்க்கதரிசி என்றார்கள். 15வது வசனம். நல்ல கவனிங்க. இப்ப இயேசுடைய ஜெபம், ராஜாவாக பிடித்து கொள்ளும்படி மனதாய் இருக்கிறார்கள் என்று அறிந்து விலகி எங்க போயிட்டாராமா? இயேசு மலையின் மேல் ஏறினார். எதுக்கு? ஆமா, அது தெளிவா இருக்கணும். நம்ம சிலர் எல்லாம் பார்த்து பாரு, இப்பவே மலை ஏறிட்டான் பாரு, அந்த அர்த்தம் வேற. இயேசு மலை ஏறினார் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஜெபம் பண்றதுக்காக. மார்க் புஸ்தகம் 6வது அதிகாரம் 44 முதல் 46 திருப்ப வேண்டாம், இதே வேத பகுதி தான். 5000 பேருக்கு அவர் அற்புதம் செஞ்சது தான். செஞ்சு முடிச்சோன்னா அவர் ஜெபம் பண்ணும்படி மலையில் ஏறினார். சரி, இப்போ அவர் ஜெபம் பண்ணும்படி மலையில் ஏறுகிறார். எதுக்கு தெரியுமா? இவங்க கிட்ட சிக்கிட்டா இவங்க நம்மளை என்ன ஆக்கிடுவாங்க? ராஜாவாக்கிடுவாங்க. நோக்கம் என்ன ஆயிரும்? கெட்டு போயிடும். நீங்கள் நல்லா கவனிங்க, இயேசு ஒரு இடத்திலும் மனிதனுடைய புகழ்ச்சிக்கு இடம் கொடுக்கவே இல்லை, பெருமைக்கு இடம் கொடுக்கவே இல்லை. தன் நோக்கத்தை விட்டு விலக்குகிற எந்த காரியத்துக்கும் இடம் கொடுக்கவே இல்லை. பிசாசு அழகாக உங்களை பார்த்துட்டே இருப்பான். பார்த்துட்டே இருப்பானா? பிசாசு எங்கே இருக்கிறான்? பக்கத்தில் இருக்கிறவனுக்கு காமிச்சிடாதீங்க. பிசாசு எங்கே இருக்கிறான்? சுற்றி தான் இருக்கிறான். விளங்குதா? வேணா சர்ச்சுக்குள்ள இல்லை, விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா. வெளியில் சுற்றிட்டு தான் இருக்கிறான். எதுக்கு? வசனம் சொல்லுது, எவனை விழுங்கலாமோ என்று. எல்லாருக்கும் ஒரே பிரச்சனை கிடையாதுங்க. சிலருக்கு பெருமைங்கிறதுல கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. 4 பேர்த்துக்கு முன்னாடி என்னைய கூப்பிட்டு கைதட்டி என்னைய புகழ்ந்து நீங்கள் வல்லவர் நல்லவர்னு ஓஹோன்னு சொன்னால் அவங்களுக்கு சாப்பாடே வேண்டாம், அது மட்டும். ஆமாம், சிலருக்கு சாப்பாடு மட்டும்தான் வேணும். நீ புகழ்றதெல்லாம் எனக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பலவீனம். சிலருக்கு சாப்பாடாக இருக்கலாம், சிலருக்கு பெருமையாக இருக்கலாம், சிலருக்கு பணமாக இருக்கலாம், சிலருக்கு எல்லாமே இருக்கும். ஆனாலும் இவனுக்கு இருக்கலாம், அடுத்தவனுக்கு என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. இதுக்கு பேர் என்னது? பொறாமை. பைபிள் வசனம் சொல்லுது, பொறாமையோ எலும்புருக்கி. சிலர் அப்படியெல்லாம் இருப்பான். இவன் எவ்வளோ வேணா நல்லா இருக்கலாம், ஆனால் பக்கத்தில் இருக்கிறவன் கொஞ்சம் கூட நல்லா இருக்கக்கூடாது. பைபிள் ஒருத்தர் இருந்தான், மோசமான ஒருத்தர். கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம், யாருன்னு? ஆகாபு. இவனுக்கு ஏகப்பட்ட ப்ராப்பர்ட்டி இருக்குது, ஆனா பக்கத்துல ஒருத்தன் பரிதாபம் ஒரு தோட்டம் வச்சிருக்கான். தோட்டம் நல்லா தான் இருந்து. உடனே இவன் சொல்றான், எனக்கு அந்த தோட்டம் வேணும், அதுல நான் திராட்சை கொலையை என்ன போடுறான்? கீரை போடுறான். அது ஏற்கனவே என்னதான் சூப்பரா திராட்சை வருது. இவன் சொல்றான், அதுல நான் கீரை கொள்ளையாக்கட்டும். இவன் யாரு கேட்கிறவன்? யாரு? ராஜா. யாருக்கிட்ட கேட்குறான்? ஒரு சாதாரண மனுஷங்கிட்ட. உங்களுக்கு தெரியும் தானே அந்த சம்பவம். கடைசியில் அவன் கொடுக்க மாட்டேன்ட்டான், இது என் முன்னோர்களுடைய சொத்துன்ட்டான். உடனே அங்கே ராணியம்மா வந்தாங்க, செம தந்திரக்காரி. ராணியம்மா வந்து, ஐயோ புருஷன் ரொம்ப சோகமாக இருக்கிறாரு, சாப்பிடாமல் இருக்கிறாரு. அந்த அம்மா பார்க்குறாங்க, ஏன் சோகமாக இருக்கிறீங்க, சாப்பிடாமல் இருக்கிறீங்க அப்படின்னோடனே ராஜா சொல்கிறார், இது சம்பவம்,
சே இவ்வளவுதானா மேட்ரு, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போய் சாப்பிடுங்க அப்படின்னு அந்த அம்மா ஒரு பிளான் பண்ணாங்க. ஒரு 2 பேர்த்த கூப்பிட்டு இவன் மேலே ஒரு பொய்யான குற்றச்சாட்டை சொல்லி ஊர் மக்கள் முன்னாடி கொண்டு வந்து கல்லால் எறிந்து அவனை கொன்னே போட்டாங்க. கொன்று போட்டு இப்போ ராணி சொல்கிறாங்க, ராஜா ரூட் கிளியர், நீங்கள் போய் என்ன செய்யுங்க, தோட்டத்தை எடுத்துக்குங்க. போறாம விளைவு என்ன? எப்படி ரத்தம் சிந்தி அடுத்தவன் செத்தானோ அதே மாதிரி இவனும் செத்தான். நாய் வந்து ரத்தத்தை நக்குச்சு. அப்போ நிறைய பேத்துக்கு என்னன்னா, சில சுபாவங்கள், பொறாமை, எரிச்சல், இப்படி பல விஷயங்கள். ஆண்டவர் பாருங்க, ஜெபம் பண்ணி இந்த எந்த விஷயத்திலும் தன்னை சிக்காதபடி காத்து கொண்டார். அல்லேலூயா. மனிதர்கள் புகழ்றாங்க, ஆண்டவர் புகழ்ச்சிக்கு இடம் கொடுக்கல. ராஜாவாக்கணும்னு வராங்க, ஆண்டவர் ராஜாவாகிறதுக்கு தன்னை அனுமதிக்கல. ரொம்ப தெளிவாக இருந்தார். கடைசி நிமிடம் வரைக்கும் என் தேவனுடைய சித்தம் நிறைவேறணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சரி, டைம் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு வசனத்தை மட்டும் வேகமாக வாசித்து முடிக்கலாமா? இன்னும் ஒரு ஜெபம், நிறைய ஜெபம் இருக்கு. இயேசுடைய ஜெபம் லூக்கா புத்தகம் 9வது அதிகாரம் 29வது வசனத்திலிருந்து 31வது வசனம் வரைக்கும். 29வது வசனம் வாசிங்க. சரி கவனிங்க. ஜெபிக்கிறவங்கள ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உங்க முகத்தை இப்போ என் பக்கமா திருப்புங்க, உங்க முகம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இயேசு ஜெபம் பண்ணினார். ஹலோ, பைபிள்லாம் பார்க்காதீங்க, என்ன பாருங்க. இயேசு என்ன செய்தார்? ஜெபம் பண்ணினார். ஜெபம் பண்ணும்போது அவருடைய முகம் என்னவா இருந்தது? பிரகாசமா இருந்தது. வஸ்திரம் என்ன தெரியுமா? இப்படி ஒரு தருணத்தில் ஜெபம் பண்ணி அவருடைய முகம் பிரகாசமா இருந்தது இருக்கிறதுலே பெரிய விஷயம். ஏன் அப்படின்னீங்கன்னா, இவர் அங்கே ஜெபம் பண்றாரு, அங்கே மோசேயும் எலியாவும் வந்து பேசுறாங்க. என்ன பேசிட்டு இருக்கிறாங்க? இவர் படப்போகிற பாடுகளை குறித்து, மரணத்தை குறித்து பேசுறாங்க. நம்ம கிட்ட இப்போ நம்ம படப்போடுற பாடுகளை குறித்து, மரணத்தை குறித்து பேசினா என்ன செய்வீங்க நீங்கள்? பாஸ்டர், ஏற்கனவே நாங்கள் பாடுபட்டு நொந்து நூலாக வந்திருக்கிறோம், நீங்கள் ஏதாவது எங்களை உற்சாகப்படுத்தி இனி நீ அற்புதத்தை காண்பாய், நீ வல்லமையை காண்பாய்னு பேசுவீங்கன்னா நீங்கள் மாற்றமா? ஆனால் இயேசுவிட்ட பேசுறது என்னன்னா, மரணத்தை பற்றி, பாடுகள் பற்றி பேசுகிறாங்களாமா. அவருடைய முகம் பிரகாசமாக இருக்குதாம். அந்த ஜெபத்துடைய வல்லம் உங்களுக்கு தெரியுதா? நான் வெறும் ஜெபத்தை பற்றி தான் பேசுகிறேன். ஜெபம் ஒரு மனிதனை என்ன செய்யுதுன்னு பாருங்க. புரியுதா உங்களுக்கு? irrespective ஆஃப் his situation, circumstances, எந்த சூழ்நிலையில் இருக்கிறாங்கிறது முக்கியம் அல்ல, அவனுக்குள் ஜெபம் இருந்தால் அவனை வேறு மனிதனாய் காண்பிக்கிறது. அதுதான் இயேசுடைய ஜெபம். மரணத்தை குறித்து, பாடுகளை குறித்து எலியாவும் மோசேவும் பேசிட்டு இருக்கிறாங்க. கேட்கறது இனிமையா இருக்குமா, கஷ்டமா இருக்குமா? ஒருவேளை நான் நினைக்கிறேன் இயேசு கேட்டிருப்பாரு, எப்படிப்பா என்னை கொல்ல போறாங்க? எலியாவும் மோசேன்னு சொல்லியிருப்பாங்க, ஆண்டவரே உங்களுக்கு தெரியலையா, 39 அடிகள் உங்க சரீரமெல்லாம் பிளந்து, அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மரணத்தை குறிச்சும் பாடு குறிச்சும் தான் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, பேசிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவரே ஜாக்கிரதையா இருங்க, 12 பேர்த்த ஜெபம் பண்ணி எடுத்திருக்கிறீங்க, அதுல ஒருத்தர் இருக்கிற யாரு? யூதாசு. அவன் பாருங்க முத்தத்தினாலும் காட்டி கொடுப்பான். பேசி இருக்கலாம். நான் சொல்றது விளங்குதா? கூடவே சொல்லியிருப்பாங்க, ஆண்டவரே ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க, ஒருத்தன் பேசிட்டே இருக்கிறான், நீர் எங்கே போனாலும் நான் வருவேங்கிறான், ஆனா அவன் சொல்லுவான், இந்த இயேசு எனக்கு யாருன்னு தெரியாது, சபிக்கவும் சத்தியம் பண்ணவும். இதெல்லாம் இயேசு கேட்டுட்டு முகம் எப்படி இருக்குது? நம்ம முகம் சுருங்கி 6 மணி. ஓ, இவங்க இப்படி ஆயிருவாங்களா, இவங்க இப்படி பண்ணிடுவாங்களா, அவங்க. நீங்க நல்லா ஜெபம் பண்ணுனீங்கன்னா எந்த சூழ்நிலையிலும் நீங்க இயேசுவை போல இருக்கு. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? ஜெபம் அவ்வளவு வல்லமை உள்ளது. சும்மா மல்லிகை கடையில் பட்டியல் போடுற மாதிரி நீங்க கேட்டுட்டு வரக்கூடாது. நீங்க ஜெபம் பண்ணுங்க, என் ஜெபம் இயேசுவுக்குள்ள என்ன செய்ததோ அது எனக்குள் செய்யணும். புரியுதா உங்களுக்கு? சரி, மோசே எலியாவும் எதுக்கு வந்தாங்க? ஏற்கனவே பிரசங்கம் பண்ணியிருக்க, யாருக்கு ஞாபகம் இருக்குன்னு பார்க்கலாம். ஏன் மோசே எலியாவும் வந்தார்கள்? இந்த அளவுக்கு தான் நீங்க பிரசங்கம் கேட்டிருக்கிறீங்க. பிரசங்கம் முடிஞ்சிருச்சு, இது எக்ஸ்ட்ரா பாயிண்ட். மோசேயும் எலியாவும் ஏன் வந்தாங்க? ஏன் ஒரு தாவீது வந்திருக்கலாம், ஏன் ஒரு ஆபிரகாம் வந்திருக்கலாம், ஏன் ஒரு ஈசோக்கு வந்திருக்கு, ஏன் ஒரு யாக்கோபு வந்திருக்கு? பாதியிலே போயிட்டாங்களா? அப்படின்னா ஏனோக்கு
அதான் ஏனோக்கு ஒருத்தர் இருக்கிறாரு, ஏன் ஏனோக்கி சேர்த்து அனுப்பியிருக்கலாமே. வெரி குட், அவனுக்கு கைதட்டுங்க பார்க்கலாம். அவன் தான் ஒழுக்கமா செய்தி கேட்டிருக்கிறான். யாருக்கு தட்டிங்கன்னு பாக்குறீங்களா? சாமுவேலுக்கு. 2 நபர்கள் 2 காரியத்தை அடையாளப்படுத்துகிறார்கள். மோசே நியாயப்பிரமாணத்தின் அடையாளமாக இருக்கிறார். மோசே நியாயப்பிரமாணம் யார் மூலமா கொடுக்கப்பட்டுச்சு? மோசேயின் மூலமாக கொடுக்கப்பட்டது. எலியா தீர்க்கதரிசிகளுக்கு அடையாளமாக இருக்கிறார். சரிங்களா? தீர்க்கதரிசிகளுடைய ரெப்ரசன்டேட்டிவாக எலியா வரார், நியாயப்பிரமாணத்துடைய ரெப்ரசன்டேட்டிவாக மோசே வரார். இன்னும் முக்கியமான விஷயம் என்னன்னா, இயேசுவுடைய மரணத்தை குறித்து நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் புஸ்தகத்திலும் எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நிறைவேறும்படி இயேசு மரணத்துக்கு நேராய் போனார். அல்லேலூயா. அப்போ இந்த 2 ரெப்ரசன்டேட்டிவ் வந்து அங்கே என்ன செய்கிறாங்க? வராங்க. அவங்க உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டதுனால் மாத்திரமல்ல, ஏன்னா அந்த கணக்கில் ஏனோக்கும் என்ன செய்கிறார்? இருக்கிறார். மோசே ஆக்சுவலாக மரிச்சார், மோசையை கர்த்தர் அடக்கம் பண்ணினார். எலியா மாத்திரம்தான் உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டு இவங்க 2 பேரும் வர்றதுக்கு காரணம் என்னன்னா, ஒருத்தர் நியாயப்பிரமாணம், ஒருத்தர் தீர்க்கதரிசனம். ஆனால் இயேசுடைய காரியம் எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்து, மரணத்தை குறித்தும் பாடுகளை குறித்தும் பேசிட்டு இருக்கிறாங்க. இயேசுடைய முகம் பிரகாசமாக இருக்குது. அப்படியெல்லாம் பிரகாசமாக எழுந்திரிச்சு நில்லுங்க, டைம் ஆயிருச்சு. ஆகினால நம்ம ஜெபித்து இயேசுடைய ஜெபம் நமக்குள்ளே கிரியை செய்யும்படியாக. எத்தனை பேர் இப்படி ஜெபம் பண்ணணும்னு வாஞ்சிக்கிறீங்க? ஆண்டவரே, எங்க ஜெபம் என்பது அர்த்தமுள்ளதாக இருக்கட்டும். என்ன நீதியெல்லாம் நாங்க செய்யணுமோ அந்த நீதியை நாங்க செஞ்சு, வேதம் கற்றுக் கொடுக்கிற நீதியை நாங்கள் செய்து, ஜெபித்து வானம் திறக்கிறதை நாங்க பார்க்கட்டும். எங்க ஜெபத்துக்கு பதில் வருகிறதை நாங்க பார்க்கட்டும். ஆண்டவரே, தேவனுக்கு ஏற்றவைகளை நாங்க செய்ய விடாதபடி தடுக்கக்கூடிய எந்த வல்லமைகளையும் நாங்கள் நிராகரிப்பதற்கு ஞானமாய் நாங்கள் ஜெபிக்க கர்த்தர் கிருபை தாங்க. எங்க ஜெபம் அப்படி எங்களுக்கு உதவி செய்யட்டும். ஆண்டவரே, நான் சொல்றத உள் வாங்குறவங்க அப்படியே ஜெபம் பண்ணுங்க. இவைகளெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியங்கள். நீ நீதியை செய்ய விடாதபடி உன்னை தடுக்கிற சில காரியம் உண்டு. இன்றைக்கு ஜெபம் பண்ணுங்க. நீதியை செய்து வானம் திறக்கப்படட்டும், ஜெபத்துக்கு பதில் வரட்டும். உன் வாழ்க்கையில தேவனுக்கு ஏற்றவைகளை செய்ய விடாதபடி போராடுகிற நிறைய காரியங்கள் உண்டு. அவைகளிலே நீ ஜாக்கிரதையாயிருந்து தேவனுக்கு ஏற்றவைகளை செய்யவும் சிந்திக்கவும் உன்னை பலப்படுத்துவதற்கு இயேசுவை போல ஜெபிக்கிற ஒரு அனுபவம். அல்லேலூயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். எந்த பெருமைக்கும் எந்த சுபாவத்துக்கும் இடம் கொடுக்காதபடி, மனிதனுடைய புகழ்ச்சிக்கு இடம் கொடுக்காதபடி கர்த்தருடைய சித்தத்துக்கு மாத்திரம் ஒப்பு கொடுக்கிறோம். ஒருவேளை உங்க சொந்த குடும்பமாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம், யாருடைய பரிதாபத்துக்கும் அனுதாபத்துக்கும் இடம் கொடுத்து நீ கர்த்தரை விட்டு விலகி விடாதபடி, எனக்கு இயேசுதான் முக்கியம் என்று சொல்லுவதற்கு ஜெபம் உன்னை பலப்படுத்துவதாக. அல்லேலூயா. ஜெபிக்கலாமா? எந்த சூழ்நிலையிலும் ஜெபம் எங்களை பிரகாசமாய் வைக்கட்டும். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படலை. விசுவாசிக்கிறவங்க ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. இது உங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு நேரம். ஒரு 2 நிமிடம் நமக்கு டைம் இருக்கிறது. நீங்கள் ஜெபிக்க போறீங்க. இந்த வாரத்தில் என்ன உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும்னு சொல்லி, என்ன நெருக்கமான சூழ்நிலைகளில் நீங்கள் இருக்கிறீங்கிறத நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. ஆண்டவரை பார்த்து கேளுங்க. நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரை, ஜெபிக்கிறோம். அதனால எங்கள் முகம் பிரகாசம் அடையட்டும். ஜெபிக்கிறோம், எங்கள் வாழ்க்கை பிரகாசம் அடையட்டும். ஜெபிக்கிறோம், எங்கள் சூழ்நிலைகளில் மாற்றம் வரட்டும். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம், உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஓ ஹல்லேலூயா.
அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். முகங்கள் வெட்கப்படலை. வாய் திறந்து கேளுங்க. இயேசுவின் நாமத்தில் இந்த குறிப்பிட்ட காரியத்துக்காய் செபிக்கிறோம். இந்த சூழ்நிலைக்காக செபிக்கிறோம். இந்த காரியத்தில் கர்த்தர் எங்களுக்கு ஜெயத்தை தந்து எங்கள் முகங்களை பிரகாசிக்க பண்ணணுமேன்னு சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவர் உம்மை நோக்கி பார்க்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போவதில்லையே. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. உம்மை நோக்கி பார்க்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போவதில்லையே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த நல்ல நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசின நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றியோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த புதிய வாரத்தில் நம்ம செபிக்கும் போது இந்த ஒரு பெரிய தைரியம் நமக்குள்ள இருக்கட்டும். நாம் இயேசுவை போல செபிக்கிறதுக்கு ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நிச்சயம் நம்முடைய செபத்தை கேட்கிறார். அந்த ஜெபத்துக்கு பரலோகம் நமக்கு பதில் தருகிறது. அல்லேலூயா. இந்த வார நாட்களிலே, இனி வருகிற நாட்களிலே நம்முடைய ஒவ்வொரு ஜெபத்துக்கும் கண்கூடாக நம்ம பதிலை கண்டு, நான் ஜெபித்தேன், கர்த்தர் எனக்கு பதில் தந்தார் என்று சொல்லி தேவ சபையில கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்யும்படி கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.